தேவையான அளவுக்கு தண்ணி விட்டு எடுத்துருக்கிற நம்ம கீரை, அதுக்கப்புறம் அதோட ஒரு 3 பச்சை மிளகாய் இதை போட்டு நல்லா நம்ம அதை வேக வைக்கிறோம். அதை ஒரு மிக்ஸி ஜார்ல போட்டு லைட்டா பல்ஸ் பண்ணி எடுத்துக்கிறோம். பல்ஸ் பண்ணதை ஒரு பவுல்ல போட்டு 1/4 கப் கடலை மாவு, 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர், அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், அதுக்கப்புறம் கரம் மசாலா, மல்லித்தூள், ஜீரகத்தூள், மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் அண்ட் தேவையான அளவுக்கு உப்பு இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம ஒரு வெசில்ல லைட்டா ஆயில கிரீஸ் பண்ணிட்டு நல்லா வேக வச்சு எடுத்து ஆற வச்சதுக்கு அப்புறம் அது ஒரு கேக் மாதிரி வரும். அதை நீங்க கட் பண்ணி வச்சுக்கணும். கிட்டத்தட்ட ஷாலோ ஃப்ரை மாதிரி ஒரு ஹாஃப் ஃப்ரை பண்ணி எடுக்கிறோம். என்ன நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் தேவையான அளவுக்கு கடுகு, அதுக்கப்புறம் ஜீரகம் இது ரெண்டும் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் சாப் பண்ணி வச்சிருந்த ஆனியன் போட்டு அதுவும் நல்லா ஒரு அளவுக்கு குக் ஆனதுக்கு அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு அரைச்சி வச்ச தக்காளி விழுதையும் சேர்த்து தக்காளி விழுதை நல்லா நம்ம குக் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம மறுபடியும் என்ன பண்ணோம் அப்படின்னா ட்ரை மசாலா பவுடரான மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலா, ஜீரகத்தூள், மல்லித்தூள், உப்பு இது எல்லாத்தையுமே போட்டு கொஞ்சம் தண்ணியும் விட்டு நல்லா நம்ம அதை மசாலா பண்ணி வச்சிருந்தோம். ஸோ இப்போ இந்த மசாலா பண்ணது நல்லா சூடானதுக்கு அப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி வச்சிருக்கோம்ல அந்த வெஜ் லிவர் அதை இதில் போட்டு ஒரு 2 மினிட்ஸ் நீங்க நல்லா குக் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி வச்சு கார்னிஷ் பண்ணீங்க அப்படின்னா இதுதான் வெஜ் லிவர் ஃப்ரை.